சரியா தீர்மானம் அடிச்சு பேசணும், வாயை கண்ட்ரோல் பண்றோம், ரெட்டை நாக்கு இல்லாம சிங்கிள் நாக்கு இருக்கிறது, விசுவாசத்தை மட்டும் பேசுறோம், தரிசனத்தை மட்டும் பேசுறோம்னா போக வேண்டிய இடத்தை சீக்கிரம் அடையணும், சக்சஸ் அடையணும். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எதை பற்றி பேசுகிறாருன்னா, குதிரையுடைய கடிவாளத்தை குறித்து பேசுகிறாரு, கப்பலுடைய சுக்கானை குறித்து பேசுகிறார். அதே போல் நாவுங்கிறார், நாவும் சிறிய அவயமாக இருந்துங்கிறார். நாக்குங்கிறது ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி. இப்போது இதான வடக்கு பக்கம் தானே. சரி, நீங்கள் வடக்கால போகணும், மதுரை நோக்கி போகணும். ஆனால் தெற்கால கொச்சின் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ரோடு போயிட்டே இருக்கீங்க, என்னடா மதுரையை காணோம் போயிட்டே இருக்கீங்க. ஸ்டேரிங் வந்து இப்படி திருப்பி இங்கிட்டே தெற்காமல் போயிட்டே இருக்கு. போக வேண்டியது எங்கே? மதுரைக்கு வடக்க போகணும். ஆனால் வடக்க போக விரும்புகிறீங்க, ஆனால் ஸ்டேரிங் எதை நோக்கி போயிருக்குன்னா தெற்க நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா எங்கே போயிட்டே இருப்போம்? சேத்துரை கடைச்சி பண்ணுவோம், அப்படியே கடைச்சி போயிட்டே இருப்போம். இப்போ வடக்க திரும்பணும்னா என்ன செய்யணும்னா பிரேக் போட்டு யூட்டன் எடுக்கணும், அப்படியே மாற்றணும். அடுத்த யூட்டன் பெண்டில் இல்லைண்ணா லைட்டாக திருப்பினீங்கன்னா மேற்கால போயிடுவீங்க. இப்போ நீங்கள் வடக்காம போக மாட்டீங்க, லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா மேற்காம கிழமேற்கு நோக்கி மேற்க போவீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணணும். நிறைய மக்கள் கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணணும். நான் நாக்கை முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ணி நான் நெகட்டிவை பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், வறுமையை பேச மாட்டேன், மரணத்தை பேச மாட்டேன், கீழ் நோக்கி போகிற வாழ்க்கையை பேச மாட்டேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி கொஞ்ச நேரத்தை திருப்பிடலாம். ஆனால் நான் திருப்ப மாட்டேன், என் ஸ்டியரிங் வீல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தை வேற லாங்குவேஜ் கேட்கும் மனசுல. ஐயோ அம்மா, ஏன்னா நமக்கு திருப்ப தெரியல. கீழே வாசிப்போம். அப்படின்னு நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவும் நெருப்பு தாங்கிறார். இப்போ பெரிய காட்டு இதுனா பட்டார்னு வெறுகிறார், சின்ன நெருப்பு. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தீனா சுற்றுமா? தீனா உடனே சுடாது. தீன்னு சொல்லும் பொழுது லைட்டாக ஒரு இடத்துல புகைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு தெரியாது. தீன்னு சொல்லலைங்க, ஏதோ ஒரு பிற்போக்கான காரியங்களை பேசுகிறீங்கன்னா உடனே அப்படி எரிய ஆரம்பிச்சிடாது, ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக பற்ற ஆரம்பிக்கும். அதே நீங்கள் தொடர்ந்து கங்கு விட்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதனுடைய பாதிப்பு அப்புறம் தான் தெரியும். நிறைய மக்கள் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, நாக்கை பற்றி பேசலை, நான் பேசுகிறத பற்றி பேசலை, நான் ஃபெய்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதை எதிர்பார்க்குறோமோ அதை பேசணும். இது வந்து ஆண்டவர் சொன்னாலும் பயப்படாதே, அது ஃபுல் டைம் அதிலே பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். 6 வாசிப்போம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும். எனக்கு ரொம்ப நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கே நிறைய ஊழியர் செஞ்சு, இன்னுமே இந்த சாப்பாடு எனக்கு ஒவ்வாது, சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். வேணான்னு சொல்லுவேன், வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் டேமேஜ் பண்ணுறேன். எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதுங்க, அல்சருங்க, எனக்கு இதை சாப்பிடக்கூடாதுங்க. அது அப்படி அப்பா பாஸ்டா அப்போ உடனே நல்லா காரசாரமாக சாப்பிடலாமா? முதல்ல பிளேட்டை மாற்றக்கூடாது, நாக்கை மாற்றணும். முதல்ல எனக்கு இது அலர்ஜி, அது அலர்ஜி,
எனக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீமை தொட்டாவே எனக்கு அப்படி சைனஸ் வந்துடும், மைக்ரன் தலைவலி வந்துடும். வேணான்னு சொல்லுங்க, நாக்கை கண்ட்ரோல் பண்ணி வாங்க, சரீரம் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். கீழே 7, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான. அதான் நாக்கை அடக்க முடியாதுங்கிறீங்களே, அப்போதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் நாக்கை அடக்க அப்புறதுக்கு தேவையில்லாத பேச்சு, இதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆஃப் டைமு. அதான் அடக்க முடியாதுன்னு கன்க்ளூஷனுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு கடைசியில் நாக்கு அடக்க அது ஒரு மனுஷனாலும் கூடாதுன்ட்டு. அப்போ நான் என்னாலும் முடியாது. நல்லா கவனிங்க. மேலே மிருகங்களை குறித்து பேசுறது. ஒரு மிருகத்துடைய சுவாபத்தை ஒரு மனுஷன் மாற்றிறான். சிங்கத்தை போட்டு குகையில் வச்சு கூண்டில் வச்சு உட்கார்றான் மாற்றிறான். எந்த மிருகத்தை கூட மாற்றிடலாம். அடுத்த மிருகன்னு சொல்லும் பொழுது இவனுக்கு வெளியே இருக்கிற இன்னொரு ஜீவராசியை பற்றி பேசுகிறார். எதனால் மாற்றலாம், ஆனால் அடுத்தவன் நாக்கை மட்டும் உங்களால் மாற்ற முடியாது. நீ உங்கள் நாத்தை பற்றி பேசலைங்க, எதுனாலும் அடக்கலாம். உங்கள் பொண்டாட்டி நாக்கு அடக்க முடியுமா உங்களால? அடக்கி பாருங்களேன். என்னன்னா அவ்வளோ பெரிய தைரியசாலியானுங்க. நீ எதுனாலும் அடைக்கலாம், ஆனால் இன்னொருத்தர் நாக்கை உங்களை அடக்க முடியாது. ஏன் நாக்கை நீங்கள் அடக்க முடியாது, உங்கள் நாக்கான அடக்க முடியாது. ஆனால் உங்கள் நாக்கை நீங்கள் அடக்கலாம், இன்னொருத்தர் அடக்க முடியாது. நீங்கள் அடக்கலாமா? நீங்கள் அடக்கலாம். ஏன்னா தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்தில் வேற யாருமே உங்கள் நாக்கை அடக்க முடியாது. நீங்கள் சிந்திக்கிறத அடைக்கலாம், பேசுறதை அடைக்கலாம். கீழே 9 வாசிப்போம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திப்பழம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ரெண்டுமே சேர்ந்து வராது. அதாவது ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. அப்போ ஒரே வாயிலிருந்து பயமும் விசுவாசம் சேர்ந்து வரக்கூடாது. அப்படித்தானே? அதுதான் பேசுறாரு. இதுலேருந்து வரவே வராது. ஆனால் நமக்கு வரும், தண்ணி வரும், விசுவாசம் வரும், பயம் வரும், எல்லாமே மாற்றி மாற்றி வரும். சரியாக தீர்மானம் அடித்து பேசணும், வாயை கண்ட்ரோல் பண்ணுறோம், ரெட்டை நாக்கு இல்லாமல் சிங்கிள் நாக்கு இருக்கிறது, விசுவாசத்தை மட்டும் பேசுகிறோம், தரிசனத்தை மட்டும் பேசுகிறோம்னா போக வேண்டிய இடத்தை சீக்கிரம் அடையணும், சக்ஸஸ் அடையணும்.